ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. தேவையில்லாமல் கார்த்திகோடைய அம்மா இதுதான் ஒரு சாக்குன்னு கிடைச்சிடுச்சுட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி உங்கள் ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிடலான்ட்டாங்க. இந்த சேர் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு இன்னமும் பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஏதோ வேற ஒரு நாட்டை விட்டு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கஸ்தூரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கனே அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பொண்ணுடைய அப்பா அம்மாவை பேசி சம்மதிக்க வச்சு அங்கிருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா கஸ்தூரின்றாங்க. ஐயா ஐயோ விடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன்டாங்க. இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தம் திட்டம் போட்டா வந்தா நீங்க அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. நான் எதுக்கு திட்டம் போட்டு வர போறேன்றாங்க. பின்ன எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு இவ்வளவு குறியா இருக்கான்றாங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி சைலண்டா பார்க்க வேண்டியது. அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, மறுபடியும் எதுவும் பிரச்சனை வராதுன்னு என்னென்ன நிச்சயம்ன்றாங்க. இங்க பாரு, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம் சரியா அப்படின்றாங்க. சும்மா இதை காரணம் காட்டி சேரனுடைய கல்யாணத்தை நிப்பாடணும்னு நினைக்காத கஸ்தூரி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம நினைச்சதை நடக்கலையே அப்படின்ற மாதிரிதான் கஸ்தூரி இருக்காங்க. அதாவது தான் பொண்ணுக்கு நம்ம சேரனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.